ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டீங்களா இல்லையான்னு எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம வந்து இன்னைக்கு வந்து என்ன டிப்ஸ் பார்க்க போறோம் அப்படின்னா, கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இதில வந்து ஃபர்ஸ்ட் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து கீரைகள் அதெல்லாம் வாங்கிட்டு வருவோம் கடையிலருந்து. ஆனா வாங்கிட்டு வந்து அடுத்த நாள் இல்ல அன்னைக்கே கூட வாடி வதங்கி போயிரும். அதுக்கு வந்து என்ன என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு நல்ல காட்டன் துணிய ஒரு துணி எடுத்துக்கோங்க. நல்ல சுத்தமான துணியா எடுத்துக்கோங்க. அந்த துணியில வந்து அந்த கீரைய வந்து நல்லா சுத்திக்கோங்க. சுத்திட்டு அதுக்கப்புறம் நீங்க வந்து போய் ஃப்ரிட்ஜில வச்சீங்க அப்படின்னா, 3 நாள், 4 நாள் வரைக்கும் அப்படியே புதுசு மாரியே அப்படியே இருக்கும். இது வந்து யூஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸு. நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சாம்பார்லாம் வைப்போம்ல, சாம்பார் வைக்கும்போது எல்லாமே செஞ்சு முடிச்சுருவோம். முடிச்சு இறக்கி வச்சுருவோம். இறக்கி வச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு சட்டிய வந்து அடுப்புல வச்சுட்டு, அதில வந்து கொஞ்சோண்டு தேங்காய் எண்ணெயும், கருவேப்பிலையும் மட்டும் போட்டுட்டு, நல்லா அது வந்து நல்லா பொரிஞ்ச உடனே தூக்கி ஊத்துனீங்க அப்படின்னா, சாம்பார் வந்து இன்னும் சுவை ரொம்ப அதிகமா குடுக்கும். நல்லா டேஸ்ட்டாவும் இருக்கும். நெக்ஸ்ட்டு நம்ம வீட்ல வந்து வாழைத்தண்டுலாம் செய்வோம். அந்த வாழைத்தண்டு வந்து நல்லா மேக்ஸிமம் பேத்துக்கு பிடிக்காது. ஆனா, அது நல்லா பிடிச்சு நல்லா இது பண்ணணும், டேஸ்ட்டா செய்யணும் அப்புட்னா அதுக்கு ஒரு டிப்ஸ் இருக்கு. என்ன பண்ணணும் அப்டின்னா, அந்த வாழைத்தண்டு செய்யும்போது இறக்கறதுக்கு முன்னாடி ஒரு பொடி இருக்கு. அத வந்து தூவி விட்டுட்டு இறக்கணும்னா டேஸ்ட்டா இருக்கும். அந்த பொடி எப்படி அரைக்கணும் அப்டின்னா, 1 ஸ்பூன் பச்சரிசி, 1 ஸ்பூன் உளுந்து, ஆ 1 ஸ்பூன் உளுந்து, 1 ஸ்பூன் மிளகு, நெக்ஸ்ட்டு ஒரு 2 காய்ந்த மொளகா. 3யும் போட்டு நல்லா கொர கொரன்னு நல்லா நைஸா அரைச்சுருங்க மிக்ஸியில. அதுக்கப்புறம் அதில போட்டு நல்லா தூவி விட்டீங்க அப்டின்னா, அந்த வாழைத்தண்டு பொரியல் வந்து டேஸ்ட்டா இருக்கும். காலிஃப்ளவர் வந்து நம்ம வீட்ல வந்து தண்ணி ஊத்தி வந்து வேக வைப்போம். அப்ப வேக வைக்கும்போது அதில உள்ள புழு, பூச்சி, அந்த அழுக்கு எல்லாம் மேல வர்றதுக்கு என்ன பண்ணணும் அப்புட்னா, வேக வைக்கும்போது வந்து அதில வந்து கொஞ்சோண்டு பால் ஊத்திக்கோங்க. கொஞ்சோண்டு பால் ஊத்திட்டு வேக வச்சீங்க அப்டின்னா, அதோட அழுக்கு, கசடு எல்லாமே கொதிக்கும்போது அப்படியே மேல வந்துரும். அதோட நீங்க வந்து ஒரு கரண்டி வச்சு அந்த அழுக்கு எல்லாத்தையுமே நீங்க வந்து எடுத்துறலாம். ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீட்ல வந்து இது செய்வோம். அதாவது கூட்டு பொரியல்லாம் செய்வோம். சில நேரங்கள்ல வந்து ரொம்ப காரமாயிருச்சு அப்டின்னா, நீங்க வந்து கவலைப்படாதீங்க. அதுக்கு என்ன பண்ணலாம் அப்டின்னா, கொஞ்சோண்டு கசகசா இருக்குல்ல, கொஞ்சோண்டு கசகசாவ எடுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சுட்டு, அதில வந்து போட்டுருங்க. போட்டீங்க அப்டின்னா, சுத்தமா உங்களுக்கு நல்லா காரமே இல்லாம நல்லா நார்மல் டேஸ்ட்டுக்கு நல்லாருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வந்து கொண்டக்கடலாம் நம்ம வந்து ஊற வைக்கணும்னு நெனச்சுக்கிட்டே நைட்டு ஊற வைக்கணும்னு நெனச்சுக்கிட்டே இருப்போம். ஆனா நம்ம வந்து ஊற வைக்க மறந்து வந்து படுத்துருவோம். காலையில தூங்கி எந்திரிச்சுருவோம். அதுக்கு வந்து நம்ம வந்து என்ன செய்யணும், நம்ம டக்குன்னு சீக்கிரமா ஊற வச்சு வேணும் அப்டின்னா, கொஞ்சோண்டு வெந்நீ வச்சுக்கோங்க. அந்த வெந்நீய வந்து எடுத்து எல்லார் வீட்லயுமே இப்ப ஹாட் பாக்ஸ் இருக்கும். அந்த ஹாட் பாக்ஸ்ல வந்து வெந்நீய ஊத்திட்டு, அதுக்கப்புறம் அதில வந்து கொண்டக்கடலைய வந்து போட்டுட்டு, நல்லா டைட்டா மூடிருங்க. ஒரு 1 ஹவர்லயே நல்லா அழகா ஊறிருங்க. அதுக்கப்புறம் நீங்க வந்து குக் பண்ணி சாப்பிடலாம். நெக்ஸ்ட்டு வந்து என்ன அப்டின்னா, நம்ம வீட்ல குலோப் ஜாமுன் அதெல்லாம் செஞ்சிருப்போம். அதில குலோப் ஜாமுன் காலியாயிரும். ஆனா, அதில உள்ள ஜீரா பாகு மட்டும் காலியாகாம இருக்கும். அதுக்கு ஒரு டிப்ஸு சொல்றேன். நம்ம அத வேஸ்ட் ஆக்கக்கூடாது. வேஸ்ட் ஆக்காம பிரெட் இருக்கும்ல, பிரெட்ட வந்து நெய்யில வந்து நல்லா தோசைக்கல்ல வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் அந்த பிரெட்ட வந்து எடுத்து அந்த சீனி பாகுல போட்டுட்டு, இது பண்ணினா அது ஒரு புது ஸ்வீட்டா நம்ம வந்து ரெடி பண்ணலாம். அப்புறம் மேக்ஸிமம் பேத்துக்கு வந்து பாகக்காங்கிற அந்த கூட்டே பிடிக்காது. அந்த கசப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்றேன். அந்த பாவக்காய் வந்து கசப்பு இல்லாம இருக்கறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து பாவக்காய் வந்து எல்லாமே போட்டு வதக்கிக்கிட்டு இருப்போம். அந்த வதக்கம்போது ஒரு 2, 3 சொட்டு வந்து கொஞ்சோண்டு 2, 3 சொட்டு லெமன் இருக்குல்ல, அந்த லெமன வந்து புழிஞ்சு விட்டீங்க அப்படின்னா, அதோட கசப்ப வந்து எடுத்துரும். நல்லா சுவையாவும் இருக்கும், டேஸ்ட்டாவும் இருக்கும். ஆ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லி நம்புறேன். நீங்க வந்து உங்க வீட்ல ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.